வணக்கம். நம்ம இந்த முக்கியமான ஒரு இஐஏயோட டிபேட் போயிட்டுருக்கு நாட்டு முழுக்க. 2020 இஏ டிபேட் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அமெண்ட்மெண்ட்டை. நம்ம அதை பற்றி கொஞ்சம் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம். நான் நிறையா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக் பற்றி பேசுவோம். என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவையில்லையா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவையில்லையா, நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி வரக்கூடாதுங்கிறீங்களா, நிறையா வேலை வேணும், ரொம்ப கஷ்டமான டைமு, கொரோனா தாக்கிருச்சு, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கும் எக்கனாமிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நம்ம இந்த ஒரு கனெக்ஷனை கொஞ்சம் பார்ப்போம். என்விரான்மெண்ட்டை கெடுத்து தான் வேலை கிடைக்குங்கிறது அந்த மித்தை இப்போ கொஞ்சம் பார்த்துருவோம். ஆர்கனைஸ் செக்டர்னா என்ன? ஆர்கனைஸ் செக்டர்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் யார் ஆர்கனைஸ்டாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, தட் இஸ் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுறது, இஎஸ்ஐ, பிஎஃப், அது அதில் டோட்டல் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி டோட்டலாக இந்தியாவில் 3 கோடி மக்கள் அதில் இருக்காங்க. எவ்வளோங்க? 3 crore people ஆர் ஸ்பெசிஃபிக்லி நவ் எம்ப்ளாய்டு இன் 40 லட்சம் பேர் ஐடி செக்டரில் இருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 45 லட்சம் வச்சுக்கலாம். 4.36 மில்லியன் எம்ப்ளாயீஸுங்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 33 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அது 14 லட்சம். ஸோ 47 லட்சம் பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபிகர்ஸ் எங்கிட்ட இல்லை, பட் அப்ராக்சிமேட்லி அது ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்கும். டோட்டல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி 5-6 மடங்கு இருக்கும். ஸோ இந்த மேஜர் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் இருக்குது. காலங்காலமாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நம்ம நாட்டில், காலங்காலமாக மைனிங் நடந்துட்டுருக்கு, காலங்காலமாக ரூல்ஸை ஃப்ளவுட் பண்ணியிருக்காங்க. இஏஏ 2006 வந்து ரொம்ப புது ரூல் இல்லை, 2006 தான் வந்தது. அதுக்கு முன்பு கூட இண்டஸ்ட்ரீஸ் இருந்திருக்கு, பிஎஸ்யூஸ் இருந்திருக்கு, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இருந்திருக்கு. டாடா, பிர்லாலாம் மைனிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. யாரும் மைனிங் பண்ணாமலாம் இல்லை, மைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க, வயலேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேக்ட்ரிஸ் போட்டுட்டு இருந்தாங்க, நடத்திட்டு இருந்தாங்க. பட் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் பேரில் வாட் இஸ் கவர்மெண்ட் டூயிங்? அப்ராக்சிமேட்ல சொல்கிறாங்கன்னா, நம்ம கோஸ்ட் லைனு அது இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா, நம்ம கோஸ்ட் லைனை, நம்ம ஃபாரஸ்ட்டை, நம்ம ஹில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா பயங்கரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முட்டாள் ஆகாதீங்க. இங்கே தான் ஒரு பெரிய கூத்து இருக்குது. சேலத்தில் கெம்ப்லா சான்மார், ஜிண்டல் ஸ்டீல் ஒர்க்ஸ், வேதாந்தா, இது வேதாந்தா அப்படியே ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்கல்ல இந்த சங்கி மக்கள்லாம். இந்த எல்லா கம்பெனிஸும் இங்கே சேலத்தில் இருக்குது. இதை தவிர கூட கிரனைட் கம்பெனிஸ் இருக்குது. லைம்ஸ்டோன் மைனிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மைனர் மெட்டல் மைனிங் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அங்கங்கே இருக்கிற கரெல்லாம் உடச்சிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் இருக்கக்குள்ள இந்த மைனிங் ப்ராஜெக்ட்ஸில் நம்பி, இந்த இண்டஸ்ட்ரீஸை நம்பி எவ்வளோ பேர் சேலத்தில் வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்கிறது ஒரு கணக்கு எடுத்து பார்த்துருக்கோம். அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்கு மேலே போகவே மாட்டேங்குது. 30,000க்கு மேலே இல்லை. சேலத்தோட பாப்புலேஷன் 30 lakh இருக்குது. அண்ட் அந்த 30,000 பாப்புலேஷனில் நான் இது சொல்கிறேன், ஹையஸ்ட் ஃபிகர் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் என்னன்னா ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டர் சேலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது அண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குது. நம்ம அட்டென்ஷன் எது மேலே கொடுப்போம்? ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன கொடுத்துட்ருக்கோ அது மேலே நான் கவனிக்கிறதா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு, இல்லை ராஜா நீ இன்னும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், நான் இன்னும் உனக்கு சலுகை கொடுக்குறேன், இன்னும் சலுகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சலுகை கொடுப்போமா? சரி, தப்பு இல்லை, நான் பொறாமப்பட தேவையில்லை, நான் பொறாமப்படலை, நீங்கள் சலுகை கொடுங்க. பட் அந்த சலுகை கொடுக்கும் போது அது என்ன ஏன் மேலே? அந்த சலுகை என்னோட பிணை மேலே, என்னோட ஆரோக்கியத்து மேலே, என்னோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மேலே ரோலர் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமா? எக்ஸிஸ்டிங் ஒரு எக்கனாமி நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எக்ஸிஸ்டிங் எக்கனாமியில் நான் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரப்ஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இப்போது டோட்டலாக வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது. சாரி, டோட்டல் பப்ளிக் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இன்னைக்கு நினைச்சாங்கன்னா 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேங்குது? எஃபிஷியன்சியை குறைக்கணும். கரப்ஷன் இருக்கு, பிரைவேட்ல இல்லையா? பிரைவேட் காரன் உத்தமனா?
உச்சக்கட்ட கரப்ஷனில் இன்வால்வ் ஆகுவான். நீங்கள் டிமாண்ட் இருக்கிறப்போ அவன் டிக்கெட் ப்ரைஸ் ரைஸ் பண்ணுறதுலேருந்து அவன் எதையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த கொரோனா டைமில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட பர்ஃபார்மன்ஸும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பர்ஃபார்மன்ஸும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த சிஸ்டமில் ஒரு லேக்யூனா இருக்குன்னு அதை திருத்த பார்ப்போம். அந்த சிஸ்டத்தை தூக்கி எரிஞ்சிட மாட்டோம். கரப்ஷனுக்காக லாஸை கொண்டு வாங்க. ஏன் லோக்பால் பில்லை கொண்டு வரல? ஏன் இவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு சிஸ்டத்தை இன்னும் நம்ம தக்க வச்சுட்டு இருக்கோம் without paying attention to correcting it. Now சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிரைவேட் செக்டர் இதோட எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஆல்மோஸ்ட் we are 130 crore people. 130 கோடி மக்களில் இந்த டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் 3 கோடி தான் இருக்கு, 3 crores தான் இருக்கு ஆர்கனைஸ் செக்டரில். ஸோ அந்த ஒரு சின்ன பாப்புலேஷனுக்கு, இந்த பாப்புலேஷன் சொல்கிறேன், இந்த 3 கோடி பாப்புலேஷன் சின்ன பாப்புலேஷன் சொல்கிறேன். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, ஆர்ம் ஃபோர்ஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சில கார்பரேட்ஸ்க்கு who want to provide employment for 1 lakh or maximum 2 lakh people, can we sacrifice the environment? ஒரு ஆறு காஞ்சு போச்சுன்னா, ஒரு மலையை நீங்கள் குடையிறீங்க, ஒரு ஓடை காஞ்சு போச்சுன்னா ஆயிரக்கணக்கான பேர் அடிபடுவாங்க. டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் இருக்குல்ல, சாலிடாக இருக்கும். ஸோ இந்த மித்தை ஃபஸ்ட்டு நம்ம உடைக்கணும். இந்த மித்து கண்டிப்பாக நம்ம உடைச்சாகணும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுற கம்பெனிகள் எல்லாமே பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டர்ஸ், பயங்கரமாக இந்த சாக்ரிஃபைஸ் மேலே 6 crore people have been displaced. இது வரைக்கும் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் 6 கோடி மக்களை நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டோம் வெளியே. இல்லை எங்களுக்கு டேம் கட்டணும், நாங்கள் ரோட்ஸ் போடணும், நாங்கள் இது பண்ணணும், அது பண்ணணுன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ரோட்ஸ் போட்டாகணும், நீங்கள் டேம்ஸும் கட்டுங்க, பட் ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் இருக்கணும். தேர் இஸ் சம்திங் ஃபேர் காம்பன்சேஷன். அண்ட் முட்டாள்தனமான ப்ராஜெக்ட் வரக்கூடாது. முட்டாள்தனமான ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போ இந்த 8 வழி சாலை இருக்குல்ல, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 6 ஏதோ தீர்ப்பு கொடுப்போது சுப்ரீம் கோர்ட். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது 8 வழி சாலை கூட ஃபைனல் தீர்ப்பு கிடையாது, ஒரு சின்ன கிளாஸோட தீர்ப்பு. அது இஏஏ பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்களா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய லிட்டிகேஷன் இருக்குது, நாங்கள் வரவிட மாட்டோம். அது ஷுவராக இருக்கும், வரவிட மாட்டோம். ஏன்னா பல மலைகளை குறைஞ்சு போகுது. சேலத்தில் ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் 15 kilometers எக்ஸிஸ்டிங் என்ஹெச் இருக்கு. 500 மீட்டர் டிஃபரன்ஸில் இது பேரலாக போகுமா? ஏன் இந்த எக்ஸிஸ்டிங் ஹைவேக்கு என்னாச்சு? லாட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி இஸ் ஹேப்பனிங். ஸ்டூபிடிட்டி அலோவ் பண்ண மாட்டோம் நாங்கள். ப்ராஜெக்ட்ஸ் அனைத்து ப்ராஜெக்ட்டும் எதிர்த்து நிற்கிறது இல்லை. சேலத்தில் இவ்வளோ ஃப்ளவர் கட்டியிருக்காங்க, நிக்கலையே போய் முள்வாடி கேட் பாலத்துக்கு நின்னோம். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அது கம்ப்ளீட் பண்ண முடியாத ப்ராஜெக்ட்டு. ஸோ வி ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். யா அண்ட் ட்ரால்ஸ், ப்ளீஸ் கண்டினியூ ட்ராலிங். நீங்கள் ட்ரால் பண்ணாதான் எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. ஏன்னா உங்கள் முட்டாள்தனம் தான் எங்களை இன்டெலிஜென்ட் ஆக்கிட்டு இருக்கு. நாங்கள் எஃபர்ட்டே கொடுக்க தேவையில்லை இன்டெலிஜென்ஸில். தேங்க்யூ ஸோ மச்.